வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. புமியதனிர் என்று தொடங்கக்கூடிய 521வது பாடல் கைலைமலை முருகனை பற்றியது. வாருங்கள் பொருளை பார்ப்போம். புமியதனிர் பிரபுவான புகழியில் வித்தகர் போல. புமியதனில் பூமிதனில் பிரபுவான இறைவனான தலைவரான அந்த இறைவன் புகழியில் வித்தகர் போல. புகழி அப்படின்னாக்க சீர்காழியை தான் இந்த இடத்துல குறிக்கிறார். உலகம் எல்லாமே அழியும் பொழுது அந்த இறைவனும் இறைவியும் ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தோட அந்த தூணியில் தான் வருவார்கள் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா. அதே மாதிரி அந்த சீர்காழிலையும் அந்த விக்கிரகமும் இருக்கும். அதை மாதிரி அதனால்தான் அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் என்ன வந்ததுனாக்க அந்த இடமே அழியாலும், அந்த உலகமே அழிஞ்சாலும் அழியாத ஸ்தலம் அந்த சீர்காழி தான். அந்த மாதிரி இருக்கிற அந்த இடத்துல புகழியில் வித்தகர் போல. வித்தகர் அப்படின்னாக்க என்னது? அவதரித்த திருஞான சம்பந்த மூர்த்தியை போல, வித்தகர் போல. அமிர்த கவி தொடைப்பாட அவரை மாதிரி நானும் அமிர்தம் போல அந்த பாடல்லாம், அந்த கவி பாடல்கள்லாம் அப்படி இருக்குது, அமிர்தம் போல இருக்கக்கூடிய அந்த மாதிரி பாடலை நானும் பாட வேணும். அடிமைதான கருள்வாயை இதை மாதிரி நான் பாடுறதுக்கு எனக்கு அருள் செய்கிறேவா. சமரில் எதிர்த்த சுர்மாலை, அதாவது போரில் எதிர்த்து வந்த சூரன் எல்லாம் அழிந்து போக தனியில் விட்டருள்வோனே, தன்னுடைய ஒப்பற்ற வேலாயுத்தை ஏவினார். அதை மாதிரி ஏவி அருளியவனே, நமச்சிவய பொருளானே, அந்த நமச்சிவய அப்படிங்கிற பொருளே நீதானே, அதை மாதிரி பொருளாக விளங்குபவனே. ரசதகிரி பெருமாளே, வெள்ளியங்கிரியில் அதாவது கைலைமலையில் உள்ள பெருமாளே அப்படின்னு முடிக்கிறார் அருணகிரியார். புமியதனிர் பிரபுவான புகழியில் வேத்தகர் போல. அமிர்த கவி தொடைப்பாட அடிமைதன கருள்வாயே. சமரில் எதிர்த்த சுர்மால தனியில் வீட்டருள்வோனே. நமச்சிவய பொருளானே, ரசதகிரி பெருமாளே, ரசதகிரி பெருமாளே, ரசதகிரி பெருமாளே.